சென்னையை மட்டும் எதுக்கு குறிப்பாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாறைகள் வந்து நில அதிர்வுல வர பாறைகளால் எது இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதிகமான வந்து நீர் வெள்ளங்கள் பெருக்கெடுத்தா அந்த பூமியில் வந்து அதிகமாக கீழே நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே மணல் இருக்குது, கடலோர பகுதியில் மேலே மணல், அடுத்து களிமண், அப்புறம் அதுக்கு முற்பாடு தான் பாறைகள் இருக்குது. இந்த களிமண் லேயர் வந்து ஒருவேளை சிதைந்து ஓவர் தண்ணி வந்து சோக்காய் சிதைந்து கொஞ்சம் கீழே இறங்குனா அது இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அதுக்காக வந்து 2050 சென்னை அழிந்து விடும், 2100 கூட சொல்லல சார், 2031 சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் எந்த வித ஆபத்து இல்லாம நமக்கு ஒரே வந்து பிரச்சனை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிட்டோம். உங்களுக்கு மழை காலங்களில் வெள்ளம் அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளப்பெருக்கினால வரும ஒழிய அது வந்து எல்லாமே நம்ம பூமி வந்து அவ்வளவு ஒரு கெட்ட பூமின்னு சொல்ல முடியாது. சென்னை பகுதியோ இல்லை நம்ம உள் மாவட்டங்களோ தமிழ் மக்கள் ஏரியாவில் வந்து ஒரு துரிதமாக அழிவுக்குண்டான இடங்களே கிடையாது. எதுவுமே அழிவுக்கு வராது. இது ஒரு பயமுறுத்தலான செயலை வந்து போட்டிருக்காங்க. அப்படி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது.